எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம பேரிச்சம்பழத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. விதவிதமான பேரிச்சம்பழங்கள் இருக்கு. நம்ம ஊர்லேயே டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குது. இப்போ பாருங்க, டுனீஷியன் டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான பேரிச்சம்பழம் பார்க்கறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. கிமியா டேட்ஸ், ஈரான பூர்வீகமாக கொண்ட இந்த கிமியா டேட்ஸ். இந்த மாதிரி நானே நிறைய டைப் ஆஃப் பேரிச்சம்பழங்கள் வாங்கி யூஸ் பண்ணுவேன். ஒன்று ஒரு வித்தியாசமான டேஸ்டோட தான் இருக்கும். கட் பண்ணி இந்த பழங்கள் வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். ரொம்ப கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த பேரிச்சம்பழங்களோட ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 7 to 8 ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. வாங்க ஒன்றா பார்ப்போம். உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 600 வகையான பேரிச்சைகள் இருக்குங்க. பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக சிலது இதெல்லாம் பார்த்தா இது பேரிச்சம்பழமா அப்படின்னு நீங்களே சந்தேகப்படுற அளவுக்கு நம்ம ஊர்லேயே விளையக்கூடிய பேரிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குஜராத் பகுதியில், கட்ச் பகுதியில் இந்தியாவிலேயே அதிகமாக விளைவிக்கப்படுற இடம் குஜராத் பேரிச்சம்பழம். அதுக்கடுத்து நம்ம சவுத் சைட்லேயும், ஏன் நம்ம ஊர்லேயே கூட நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. பட் அப்படி ட்ரை பண்ணி எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகிறது இல்லைங்கிறது ஒரு வேதனையான விஷயம். ஏன்னா ஒரு 10 வருஷம், 7 to 10 வருஷம் ஆகுதாமா இது காய்க்கிறதுக்கு. இது பின்னாடி இது என்னங்கிறது பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவுக்கு ஆரோக்கிய நன்மைகள் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால இந்த வகையில் எந்த வகை பேரிச்சம்பழம் சாப்பிட்டாலும் சரி, இது எப்படி உருவானது அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக ஒரு நல்ல இனிப்பான ஒரு பழம் அப்படின்னு பேரிச்சம்பழம் அப்படிங்கிறதுனால இது நம்ம உணவுகளில் ஒரு வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல இனிப்பு வாய்ந்த பழம். அது மட்டும்தான் இதோட யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதை விட இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது. இதோட பலன்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னா, இது கலோரிகள் மிக அதிகமான ஒரு பழம் தான் பேரிச்சம்பழம். ஏன்னா 100 கிராம் பேரிச்சம்பழம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளுக்கு இதன் மூலமா கேட்கக்கூடிய கலோரி அளவு 277 கலோரி 100 கிராம். அப்படிங்கும் போது இது ரொம்ப அதிகமா நம்ம எடுத்துக்க கூடாது. அதாவது ஒரு 6 to 7 பழம் எடுத்துக்கிறதுனால என்ன நன்மைகள் அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்க்க போறீங்க. ஆச்சரியப்படத்தக்க நன்மைகள் இருக்கு. ஒரு 6 to 7 பழம் டெய்லி சாப்பிட்றது மூலமா நல்ல ஆச்சரியப்படத்தக்க நன்மைகள் நம்ம உடம்புக்கு கிடைக்குது. அதே சமயம் சர்க்கரை இருக்கிறவங்களாம் கொஞ்சம் மாடரேஷன், 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்க தேவையில்ல, ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும்னு நினைக்கிறேன், பாதியா. இதோட கலோரி வேல்யூ தான் அதிகமே தவிர மற்றபடி இதில் இருக்கக்கூடிய மற்ற சத்துக்கள்லாம் மிக மிக அருமையான சத்துக்கள். புரதம், ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள், மினரல் சத்துக்கள், வைட்டமின் சத்துக்கள். இதை ஒன்னொன்னா சொல்றேன். பட் ஊட்டச்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஊட்டச்சத்து மிக்க ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த பேரிச்சம்பழத்தை. 2வது பாயிண்ட், இந்த பேரிச்சம்பழத்துல இருக்கக்கூடிய நார்ச்சத்து. 100 கிராம் பேரிச்சம்பழத்துல நம்மளுக்கு 7 கிராம் நார்ச்சத்து இருக்கு. ஸோ 7 கிராம் நார்ச்சத்து 100 கிராம்ல. பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து குறித்து ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கு. அதாவது 21 நாட்கள் 7 பேரிச்சம்பழம், 21 பேருக்கு 7 பேரிச்சம்பழம் கொடுத்துருக்குறாங்க. இந்த 21 நாள் கழிச்சு அவங்களோட பவுல் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தவங்களுக்கு முதல்ல இருந்ததை விட அந்த தொந்தரவு நல்லாவே குறைஞ்சி நல்லா ஸ்மூத்தா அவங்களால மோஷன் பாஸ் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சி மூலமா தெரிய வரக்கூடிய ரிசல்ட். ஆக பேரிச்சம்பழத்துல இருக்கக்கூடிய நார்ச்சத்து நம்ம ஜீரணத்துக்கும் நம்ம வயிற்று கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் ஒரு நல்ல ஒரு உணவு அப்படிங்கிறத சந்தேகமே இல்லை. 3வது நன்மை, இந்த பேரிச்சம்பழங்கள்ல இந்த அத்திப்பழம் அளவுக்கு குறிப்பிடத்தக்க சில முக்கியமான 3 ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் இதில் இருக்குது. இதில் முதல் சத்து ஃப்ளாவனாய்டு ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த ஃப்ளாவனாய்டு ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளுக்கு சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறதுல, ரத்த அழுத்தம் அதிகமாகாமல் தடுக்கிறதுல, மற்றும் வயதானுக்கு பின்னாடி வரக்கூடிய மனச்சிதைவு, அல்ஜீமர் நோய், கேன்சர், புற்றுநோய்கள் போன்ற பல விஷயங்கள் பாதுகாக்கக்கூடியது ஃப்ளாவனாய்டு சத்துக்கள். அது இதில் அதிகமாக இருக்குது. 2வது ஆன்டி ஆக்சிடென்ட் கெரட்டினாய்டு ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த கெரட்டினாய்டு எதுக்கு தேவை அப்படின்னா, நம்ம இதயம், ஹார்ட் ஹெல்த்து, இதயத்தோட ஆரோக்கியம் நல்லா இருக்கு. இன்னொன்று, நம்ம கண்களில் வரக்கூடிய மேக்குலர் டீஜெனரேஷன், ஒரு மாதிரி கண் பார்வை திறன் குறையக்கூடிய ஒரு விதமான குறைபாடு, இந்த மேக்குலர் டிஜிட்டேஷன் பிரச்சனையும் வரதை தடுக்கக்கூடியது கெரட்டினாய்டு சத்துக்கள். இது 2வது ஆன்டி ஆக்சிடென்ட். 3வது ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபீனாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபீனாலிக் ஆசிட் அப்படிங்கிறது நம்ம உடம்புல அலர்ச்சி, அதாவது இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடியது. இந்த இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறதுனாலே நம்மளுக்கு இதய நோய் பிரச்சனைகள் நம்ம பாதுகாக்கப்படுறோம். புற்றுநோய் பிரச்சனைகள் வராம தடுக்கப்படுது இந்த ஃபீனாலிக் ஆசிட் மூலமா.
ஆக ஃபிளாவனாய்ட், கெரட்டினாய்ட், ஃபீனாலிக் ஆசிட் அப்படிங்கிற 3 முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் பேரிச்சம்பழத்தில் அதிகமாக இருக்கு. இது 3வது நன்மை. 4வது ஏற்கனவே சொன்னதுதான், அதாவது மூளையோட ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த அமைலாய்டு பீட்டா புரோட்டீன்ஸ் அப்படிங்கிற இந்த அமைலாய்டு பீட்டா புரோட்டீன்ஸ் என்ன பண்ணும்னா நம்ம மூளையில வந்து பிளேக் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மூளைக்கு அந்த மூளை செல்களுக்கு இடையில அந்த பிளேக்ஸ்ன்னு ஒரு விதமான கழிவுகளை கொண்டு போய் சேர்த்திடும். இந்த அமைலாய்டு பீட்டா புரோட்டீன் அதிகமாக தான் வயதாகும் போது ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளும் ஞாபக மருதி குறைபாடுகளும் ஏற்படுது. நம்ம பேரிச்சம்பழத்தை ரெகுலராக நம்ம உணவுல சேர்த்துக்கும் போது இந்த பிரச்சனைகள் குறையுது, மூளையோட ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படிங்கிறது 4வது நன்மை. இது வந்து முக்கியமா அனிமல் ஸ்டடீஸ்ல இப்ப எலிக்கு வந்து இந்த பேரிச்சம்பழங்களை கொடுத்து இந்த பேரிச்சம்பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதோட மூளையில் நடக்கக்கூடிய மாறுபாடுகள் என்ன அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி நடத்தப்பட்டிருக்கு. இதுல என்ன தெரிய வருதுன்னா, எலிகளோட கற்றல் திறன் அதிகரிக்கிறத பார்க்க முடியுது. அதாவது பேரிச்சம்பழம் கொடுத்த எலிகளோட கற்றல் திறன் அதிகமா இருக்கு, ஞாபக சக்தி அதிகமா இருக்கு, படபடப்பு, டென்ஷன் ஆகிறது போன்ற விஷயங்கள். அதாவது எலியோட இதய துடிப்பை வச்சு இதை மெஷர் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆங்ஸைட்டி ரிலேட்டட் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த ஆங்ஸைட்டி ரிலேட்டட் டிசார்டர்ஸ்ல குறையுது இந்த எலிகள்ல நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகளின் மூலம். அதனால பேரிச்சம்பழத்தை குழந்தைங்க அதிகமா சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது என்னோட கருத்து. அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸா வந்து ரெகுலரா வந்து இந்த பேரிச்சம்பழத்தை அவங்க டிஃபன் பாக்ஸ்ல 4 பேரிச்சம்பழத்தை போட்டு விடுங்க டெய்லியுமே. அடுத்த 5வது நன்மை ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இது. அதாவது கர்ப்ப காலத்துல நார்மல் டெலிவரி நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள், அதாவது நார்மல் டெலிவரி நடக்கும்போது யூஸ்வலாக இந்த லேபர் டைம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அந்த கர்ப்பப்பையோட வாய் விரிவடைஞ்சதுக்கு அப்புறம் குழந்தை வெளியே வர்றது. ஸோ இந்த ஃபேஸ் ஆஃப் ஆக்டிவ் லேபர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டேஜ்ல இருந்தால் வலி மிக அதிகமாக இருக்கும். லேபர் பெயின், பிரசவ வலி அப்படிங்கிறது இந்த கர்ப்பப்பை வாய் விரிவடைய மிக அதிகமாகிட்டே போகும். அதுக்கப்புறம் குழந்தை வெளியே வர வரைக்கும் அந்த வலியை தாங்கி எப்படியாவது கஷ்டப்பட்டு புஷ் பண்ணி அந்த குழந்தைய வெளியே தள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான் வந்து நார்மல் லேபர், நார்மல் டெலிவரி. ஆனால் இந்த 8 மணி நேரம் எப்படி ஃபர்ஸ்ட் வாட்டி பிரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷுவரா ஒரு 8 மணி நேரமா தான் ஆகும். ஆனால் சில ஆராய்ச்சிகள்ல என்ன தெரிய வருதுன்னா, கர்ப்ப காலத்துல 3rd ட்ரைமஸ்டர், அதாவது 7வது மாதம், 8வது மாதம், 9வது மாதத்துலலாம் இந்த பேரிச்சம்பழம் சாப்பிடக்கூடிய கர்ப்பமுற்ற பெண்களில் இந்த டெலிவரி டைம், ஆக்டிவ் ஃபேஸ் ஆஃப் லேபர் அப்படிங்கிறது குறையுது. அதாவது ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்குமே இந்த ஆக்டிவ் ஃபேஸ் ஆஃப் லேபரே குறையுது அப்படிங்கிறது ஒரு 3 ஆராய்ச்சிகள் இந்த எவிடன்ஸ் கொடுக்குது. ஸோ 8 மணி நேரங்கிறது 6 மணி நேரம்னா கூட ஒரு 2 மணி நேரம் நம்மளுக்கு அந்த தீவிரமான வலி குறையுது, அதுவே ஒரு நல்ல விஷயம், பெனிஃபிட். 4 மணி நேரமா குறைஞ்சிச்சுன்னா லேபர் ஸ்மூத்தா இருக்கு, எவ்வளவு பெரிய பெனிஃபிட். கண்டிப்பா கர்ப்ப காலத்துல கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட வேண்டிய முக்கியமான ஒரு ஃப்ரூட்னா அது பேரிச்சம்பழம் தான். பிளஸ் இதுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து உங்களுக்கே தெரியும். பேரிச்சம்பழம் எல்லாருமே கேள்விப்பட்டது இதுதான், பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, இரும்பு சத்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மைதான், இதுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து மிக அதிகம், அதுல சந்தேகமே இல்லை. பட் பேரிச்சம்பழத்துக்கு அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள்னால இந்த மாதிரி பெனிஃபிட்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா இந்த ஆராய்ச்சிகள்ல எவ்வளவு பேரிச்சம்பழம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 70 to 75 கிராம் அளவுக்கு பேரிச்சம்பழம் ஒரு நாளைக்கு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கர்ப்பமான அந்த 37வது வாரத்துல இருந்து இது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தட் மீன்ஸ் அந்த கடைசி கட்டம் நார்மல் டெலிவரி ஆக போற சமயம், ஆக்சுவலா அந்த சமயத்துல வந்து ஒரு 70 கிராம் அளவுக்கு, 70 கிராம்னா என்னங்க, ஒரு 7 பேரிச்சம்பழம், அதே தான் வீடியோட ஆரம்பத்துல சொன்ன அதே தான், 7 பேரிச்சம்பழம் அளவுக்கு சாப்பிட்டாலே அவங்களுக்கு வந்து டெலிவரி டைம், பிரசவ நேரம் அப்படிங்கிறது, ஆக்டிவ் ஃபேஸ் ஆஃப் லேபர் குறையிறது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள்ல தெரிய வருது. ஸோ அதனால கண்டிப்பா லேட் ஸ்டேஜ், பிரசவத்தோட கடைசி மாதங்கள்ல எல்லாம் இந்த பேரிச்சம்பழம் சாப்பிட்றது அப்படிங்கிறத கண்டிப்பா எல்லாருமே பின்பற்றணும். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படின்னா, ஆக்சுவலா இந்த லேபர் ஸ்டார்ட் ஆகி வெளியே குழந்தை வரத்துக்கு ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் முக்கியமான ஹார்மோனுங்க. இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் ரிசெப்டார் நம்ம கர்ப்பப்பையில இருக்கும். அந்த கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அந்த ஆக்சிடோசின் ரிசெப்டாரை போய் தூண்டக்கூடியது இந்த பேரிச்சம்பழத்துல இருக்கக்கூடிய கெமிக்கல்கள். அதாவது ஆக்சிடோசின் மாதிரியே ஆக்ஷன் இருக்குது இந்த பேரிச்சம்பழத்துல இருக்கக்கூடிய சில கெமிக்கல்களுக்கு அப்படிங்கிறது தான் இதுக்கான காரணம், பின்னணியில் இருக்கக்கூடிய சயின்டிபிக் காரணம். 6வது முக்கியமான விஷயம், இன்னைக்கு வெள்ளை சர்க்கரை வந்து பயன்படுத்தவே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. இந்த பேரிச்சம்பழத்தை வந்து அரைச்சி அந்த பேரிச்சம்பழ பேஸ்ட்டை வந்து நம்ம ஒரு இனிப்புக்கு யூஸ் பண்றது அப்படிங்கிறது இயற்கையான ஒரு இனிப்பு கொடுக்கக்கூடியது. அந்த இனிப்பு வந்து ஒரு கேரமல் டேஸ்ட், அந்த கேரமல் புட்டிங் கேக்லாம் சாப்பிட்ருப்பீங்க, அந்த கேரமல் புட்டிங்ல அந்த கேரமல் டேஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், அந்த கேரமல் சிரப். ஸோ அந்த டேஸ்ட் இருக்கும் இந்த டேட் சிரப்புக்கு, அதாவது டேட் பேஸ்ட்டுக்கு.
ஸோ இந்த பேரிச்சம்பழத்தை அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கி நம்ம அதை ஒரு இனிப்புக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, ஒரு வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றாக எதுலலாம் முடியுமோ அதிலலாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. அடுத்து 7வது விஷயம், பேரிச்சம்பழம் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், இந்த 3 விஷயங்களும் நம்ம எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. இன்னொரு விஷயம், பிளட் சுகர் கண்ட்ரோலுக்கும் இது ரத்த சர்க்கரை அளவுகளை ஏற்றக்கூடிய பழம் கிடையாது. ஏன்னா இதுல நார்ச்சத்து அதிகம், ஆன்டிஆக்சிடன்ட் சத்துக்கள் அதிகம். எல்லாத்துக்கும் மேல கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு ரத்த சர்க்கரை அளவுகளை மிக அதிகமா ஏற்றக்கூடிய தன்மை இதுக்கு கிடையாது. நார்ச்சத்துல இருக்கிற உணவுகள் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மெதுவாக தான் ஜீரணமாகி மெதுவாக தான் நம்ம உடம்புல சர்க்கரை அளவுகளை ஏற்றும் அப்படின்னு. அதுதான் நம்மளுக்கு தேவை. சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி மெதுவாக ஜீரணமாகக்கூடிய நார்ச்சத்து மிகுந்த உணவுகள் தான் தேவை. வேகமாக டைஜஸ்ட் ஆகி உடனே நம்ம ரத்தத்தில் சர்க்கரையை ஏற்றக்கூடிய சுகரு, ஸ்வீட்டு இதெல்லாம் தேவையில்லை. ஸோ அந்த வகையில் சர்க்கரை நோய் உள்ளவர்களும் அவங்க டயட்டில் எடுத்துக்கலாம். என்ன இதோட ஒட்டுமொத்த கலோரி அளவுகள் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 கிராம் சாப்பிட்டா 277 கலோரிகள்ங்கிறது மிக அதிகம். அதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நம்ம ஒரு 400 to 500 கலோரி தான் சாப்பிடணும்னா, அப்போ அந்த பிரேக்ஃபாஸ்ட்ல ஒரு 8 பேரிச்சம்பழம் சாப்பிட்டீங்கன்னா அதுவே நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்ல ஒரு 50% மேல கலோரிகளை எடுத்துக்குது பேரிச்சம்பழம். அந்த அளவுக்கு கலோரி சத்துக்கள் அதிகங்கிறதுனால நம்ம லிமிட்டா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அவ்வளவுதான். மற்றபடி இதோட நன்மைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இட்ஸ் பெனிஃபிட்ஸ் ஃபார் அவுட்வே இட்ஸ் மைனர் சைட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறதுனால இனிப்பு எங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் நம்ம இந்த பேரிச்சம்பழத்துல பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோட முக்கியமான டேக் ஹோம் மெசேஜ். எந்த நேரத்தில் பேரிச்சம்பழம் சாப்பிடலாம்? காலை உணவோட சேர்த்து சாப்பிடலாம், மதியானம் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம், சாயந்தரம் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது டீ சாப்பிட்டுட்டு போங்க, சுகர் பயங்கரமாக குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி சாதாரணமாக நடைப்பயிற்சி போகிறோம் அப்படின்னா கூட அது போகிறதுக்கு முன்னாடி பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு போயிட்டோம்னா அந்த சுகர் லெவல்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புல கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு 2 பேரிச்சம்பழம் 3 பேரிச்சம்பழம் சாப்பிட்டு போனீங்கன்னா கூட அந்த சுகர் லெவல்ஸ் கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் நடைப்பயிற்சி போயிட்டு வர வரைக்கும். சில பேருக்கு இரவு நேரத்துலையுமே நிறைய சாப்பிடணும், பசி எடுக்கும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு இந்த பேரிச்சம்பழத்தை ஒரு மாற்றாக பயன்படுத்தினாங்கன்னா காலப்போக்கில் அந்த பசிங்கிறதே குறைஞ்சு போயிடும். ஏன்னா மெதுவாக ஜீரணமாகக்கூடியது. ஸோ அந்த நேரத்தில் நைட் சாப்பிட்றது அப்படிங்கிறதும் பெரிய அளவில் இது டேஞ்சரை உண்டாக்காது. எப்போ சாப்பிடக்கூடாது? இதுக்கு ஒரு அலர்ஜி தொந்தரவு இருக்குது, இல்லை ஆல்ரெடி டயரியா போன்ற பிரச்சனைகள், குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது அப்போ மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோட ஆரம்பத்தில் ஒன்று சொன்னல, எழுதியிருக்கீங்களா, பெரிச்சை வளர்த்தால் பெருநஷ்டம் அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த ஆர்டிக்கல் என்னன்னா, தமிழ்நாட்டில் இந்த பேரிச்சம்பழ மரங்களை வளர்க்குறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. கூன் வண்டு, இந்த மாதிரி நிறைய பூச்சி தாக்கல்கள் நிறைய வருது. ரொம்ப நாட்கள் எடுக்குது. இது வறட்சியில் வளரக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னு சொன்னாலுமே இது நிறைய தண்ணீர் பிடிக்குது அப்படிங்கிற பல பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுதான் இந்த ஆர்டிக்கல். நான் படித்த ஆர்டிக்கல் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அவ்வளோதான். ஏன்னா சில இடத்துல சில கிளைமேட்டில் சில சீதோஷ்ண நிலையில் விளையக்கூடியது அப்படின்ட்டு இருக்குல்ல, ஒருவேளை நம்ம ஊரில் அது சரியாக செட் ஆகாது என்னவோ. ஆனால் இப்போ திசு வளர்ப்பு முறையில் அட்வான்ஸ்டாக சில மரங்கள்லாம் வந்திருக்கு. அந்த கண்ணுகள் வச்சு வளர்த்து அது ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணணும். ஆனால் வெயிட் பண்ணால் நல்ல ஒரு லாபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னமும் மார்க்கெட் செய்யப்பட்டு வருது தமிழ்நாட்டில். ஆனாலுமே இது ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இதை டீல் பண்ணணும். ஒரு வேளை பேரிச்சையை நம்ம தமிழ்நாட்டில் வளர்த்து அதன் மூலமாக சம்பாதிக்கணும்னு நினச்சா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம வீடியோவில் எப்பவுமே இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு அவேர்னஸ்க்காக. இதுவுமே ஒரு அவேர்னஸ்க்காக நான் உங்களுக்கு சொல்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி நாம் ஆஸ் ஏ கன்சியூமராக நம்ம இந்த பேரிச்சம்பழத்தை ரெகுலராக நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுங்கிறது கண்டிப்பாக முக்கியம். நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்நாக்ஸு, ஒரு தின்பண்டமாக இதை நினச்சி நம்ம ரெகுலர் ரொட்டீனாக நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மட்டும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.